வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பார்த்தீங்களா, இப்படி ஒரு டிஷ் சாப்பாடு பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த தக்காளி சாதம் தான் இன்றைக்கு நான் செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்ச விதமாக நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் பட்டரும் சேர்த்து தான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு கிராம்பு, கருவேப்பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி துண்டு, வெங்காயம் 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கட்டும், மூடிவிடுவோம். சிக்கன் எல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்து நான் வச்சிருக்கிறேன். சிக்கன் கழுவும் போது வினாகிரி, லெமன் ஜூஸ், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தான் கழுவ வேணும். அதான் நல்ல, இல்லாட்டி கொஞ்சம் வெடில் மனம் அடிக்கும். இப்படி எல்லாம் போட்டு நாங்கள் கழுவினோம்னு சொன்னால் நல்ல கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு வெட்டி வச்சிருக்கிற கோழியை நாங்கள் அதில் சேர்ப்போம். 4 துண்டாக நான் வெட்டி இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நாங்கள் மூடி விடுவேன். இந்த சிக்கன் கொஞ்சம் லேசாக எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரணும், கொஞ்சம் பொரிஞ்சி, அப்போ தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் மூடி விடுவோம், அது கொஞ்சம் வேகட்டும். வெந்து வந்துட்டுது கொஞ்சம். அதுக்கு பிறகு நான் இதில் பாருங்கள், இந்த சரக்குத்தூள் எல்லாம் சேர்க்குறேன். மசாலாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள், மசாலாத்தூள்கள் எல்லாம் சேர்த்துருக்கேன். அதனோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நான் சேர்க்குறேன். கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ஒரு பிடி சேர்த்து கொஞ்சம் நாங்கள் அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லேசாக மூடி வைப்போம், உப்புத்தூளும் சேர்த்து. அப்போ தான் உப்பு கோழிக்கு இறைச்சிக்குள்ள எல்லாம் சேரும், நல்லா இருக்கும். நான் தக்காளியும் அரைச்செடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லாம் வதங்கி நல்லா வெந்து வந்திருக்குது. இப்படி கொஞ்சம் எண்ணெயில் வெந்து வந்தால் தான் ருசியாக இருக்கும். கேப்சிகம் பட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இதில் நான் கேப்சிகத்தையும் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி வைப்போம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு இறைச்சியும் நல்லா வெந்த பிறகு இறைச்சி அந்த இதிலையே ரோஸ்ட் பண்ணி நல்லா பொரிஞ்ச மாதிரி வரும். அதுக்கு பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை அதில் ஊற்றுவோம். ஊற்றிட்டு மூடி விடுவோம். அதுவும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நிறைய பேர் என்னுடைய காணொளி பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. உறவுகளே, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க. பார்க்குற, சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சின்ன சின்ன சமையல்கள், அன்றாடம் சமைக்கிற சமையலை சின்ன காணொலியாக பதிவிடுறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. நான் அதில் முழு பச்சை மிளகாய் ஒரு 3-4 போட்டிருக்கிறேன். பாசுமதி ரைஸ் அரை மணித்தியாலம் கழுவி வச்சு நல்லா கொஞ்சம் இதாகின பிறகு தான், அரை மணித்தியாலத்துக்கு பிறகு தான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நான் அந்த கொதித்து நல்லா கொஞ்சம் தக்காளியெல்லாம் நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசியையும் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், தண்ணி அளவாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் சோறு முழுசாக நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், சோறெல்லாம் நல்லா வெந்துட்டுது. குச்சி குச்சியாக நல்ல பூ மாதிரி இருக்குது, குழையாது, இப்படியே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஆசையாக இருக்குது. நன்றி உறவுகளே.